Hello friends, I am Rho Trades and you are watching Rho Trades live YouTube channel. Yes, வணக்கம். இந்த வீடியோ வந்து தமிழ்ல தான் இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த சேனலில் தமிழ் வீடியோஸும் போடலாம். தமிழ் மக்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க, ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்டாக்லேருந்து இங்கிலீஷில் பண்ணிட்டு இருந்தது காரணம் என்னென்னா ஒரு வைட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலாம், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலு அண்ட் இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு போய் சேர்க்கலான்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கிலீஷில் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போது அதே கண்டென்ட்ஸை திருப்பி தமிழ்லையும் பண்ணலாம், பெரிய டைம் எடுக்காது அப்படின்றத ஒரு ஐடியா இப்போது. அண்ட் அங்கங்கே இங்கிலீஷ் வார்த்தைகள் வரலாம், ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண ட்ரேட் பற்றியும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்றது நான் வந்து பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் மேஜாரிட்டியாக நான் ட்ரேட் பண்ணேன், நிறைய பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுறதால ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன், எப்படி இன்றைக்கி நான் இந்த ப்ராஃபிட்டை பண்ணியிருக்கேன், அண்ட் நாளைக்கும் இந்த வாரங்களில் இந்த வாரத்தில் என்ன டார்கெட்ஸ் இருக்கும், மார்க்கெட் எங்கே கீழே போக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி சார்ட், இன்னியோட சார்ட் இது. ஸோ இன்னியோட சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக இருக்கும், மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, ஆப்வியஸாக ஃப்ரைடே சைட்வேஸில் இருக்குது, ஆஃப்டர் பிக் ஃபால், பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ மண்டே மார்னிங் நான் எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுவேன், டெய்லி எப்போவுமே எல்லா வாரமே மண்டே மார்னிங் நான் எதுக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா சிபிஆருக்காக வெயிட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் சிபிஆருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் அது சார்ட்டில் பார்க்கும்போது வித் கேண்டில்ஸ் அந்த கேண்டிலோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸி அனாலிசிஸ் கிடைக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னா மண்டே இது சிபிஆர் ஓப்பன் ஆகிருக்கு. சிபிஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து போன வாரத்தோட சிபிஆர், மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக அந்த ஷார்ட் சைடில் தான் இருக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பேஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சிபிஆர் கீழே மார்க்கெட் இருக்குன்ற போது சிபிஆருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் பண்ணிங்கன்னா 0 வேணும். ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை. ஸோ அதே கண்டிஷனில் இன்றைக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் கேண்டில் இஸ் அ ரெட் கேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் பெரிய ட்ராப் ஆகிட்டு ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து 10-15 அப்புறம் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ சிபிஆர் கீழே மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, அது ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் இந்த வாரம் ஃபுல்லாக சிபிஆர் கீழே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வியூ, ஒரு இனிஷியலாக பிளைண்டாக நீங்கள் பார்க்குற ஒரு ஃபர்ஸ்ட் வியூ இதுதான். ஸோ இந்த வியூவை வச்சுட்டு நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வியூவை வச்சுக்கிட்டு இன்ட்ராடேயில் நம்ம எப்படி இதை சாதகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறோம். நீங்கள் பொசிஷனலும் ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடேவும் ட்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பொசிஷனல்லாம் நீங்கள் இன்றைக்கி 10-15 ஒரு பொசிஷன் எடுத்திங்கன்னா வெனஸ்டே ஈவினிங்கோ இல்லை தேர்ஸ்டே மார்னிங்கோ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு ஃபர்தராக நிறைய தெரிய வரணும், இன்னும் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா நிறைய செனாரியோஸ் நிறைய கேசஸ் நடக்கும்ல, அந்த கேஸ்லாம் எல்லா கேஸையும் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணும். அப்படின்னா நீங்கள் ரோ ட்ரேட்ஸ் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ரோ ட்ரேட்ஸில் ஆல் கால் மீரோன்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணலாம், ஆர் யூ கேன் டெக்ஸ்ட் மீ இன் மை வாட்ஸ்அப் நம்பர் ஆப்வியஸாக எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு பெய்டு 1-on-1 ஆன்லைன் கோர்ஸ், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு 3 செஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ அது எனக்கு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். ஏன்னா என்னோட இத்தனை வருஷமான எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லேயே பெஸ்ட்டான ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிஸை நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ட்ரேடிங்குள்ளே டைவ் இன் பண்ணலாம் வித் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜோடு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போகலான்றதுக்காக. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆக போது சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது மார்க்கெட் வந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இப்போ இருக்குது. ஸோ அந்த பேரிஷ் சென்டிமெண்ட்டில் சும்மா மார்க்கெட் இருந்தால் நீங்கள் உடனே ஒரு பை பண்ணுறதோ இல்லை ஃபியூச்சர்ஸில் போய் செல்லிங் போகிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த பேரிஷ் ப்ரெஷராக இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சிபிஆர் கீழே இருக்குது. ஸோ ஷார்ட் சைடு தான். ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் லைனை போய் தொடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதுதான் நம்மளோட பிளெயின் வியூ. ஸோ இது தொடாது அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரெட் லைன் கிட்டே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது நான் இன்றைக்கி எடுத்த பெரிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பெரிய ட்ரேட் பண்ண அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 33,700 கால் ஆப்ஷன். அப்படி அதை தான் நான் வந்து இன்றைக்கி செல் பண்ணேன். ஸோ அதில் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் லாபமும் கிடச்சிது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் பயமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மேலே கூட நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல் பண்ணிக்கலாம். அவ்வளோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் வின் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் வந்து சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே ரெட் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆன உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த வாரம் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி ஷார்ட், அதாவது கீழே போக அதிக வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கு ஒரு சைன் காமிக்கிற வரைக்கும் இது கீழே தான் போயிட்டுருக்கோம், இப்போதைக்கு ஷார்ட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது பாசிபிளாக என்ன பண்ணோம், சிபிஆர் கீழே இருக்குது. இப்போ சிபிஆர் கீழே இது இருக்கிற வரைக்குமே
உங்களுக்கு இந்த க்ரீன் லைனை வந்து தொடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் என்னோட வியூ. ஸோ 32,200 கிட்ட இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வரைக்கும் இந்த ட்ரேட் வேலிடாக இருக்கும் அப்படின்னா, இது சிபிஆரை தாண்டி மேலே போயிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ட்ரேட் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பிளெயின் அனாலிசிஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில், ஐ மீன் 1 hour டைம் ஃப்ரேமில் வீக்லி சிபிஆர் வச்சு. ஸோ இப்போ 5 minutes டைம் ஃப்ரேம் போயிட்டு டெய்லி சிபிஆர் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ வீக்லியில் உங்களுக்கு ஷார்ட் சைடுன்னு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஒரு லீவ், யூஎஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஹாலிடே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காதுன்றது ஹாலிடே வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் யூஎஸ் மார்க்கெட் மூவ் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஃப்ஐஎஸ் வருவாங்க, டிஏஎஸ் வருவாங்க, அந்த மாதிரி நிறைய பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இப்போது வந்து இன்றைக்கி நான் டைரக்ஷனலாக இருக்கும் போது மார்க்கெட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ரைடேவும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா பெரிய ஃபால் தேர்ஸ்டே இருந்ததால் ஃப்ரைடே ஒரு கன்சால்டேஷன் இருந்தது. அண்ட் டுடே ஆல்சோ வி ஹேவ் அ கன்சால்டேஷன். அது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா, அகைன் சிபிஆர் வச்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பையா செல்லா நான் டைரக்ஷனல், அதாவது சைட்வேஸா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டைரக்ஷனல் ட்ரேட் தான் போடணுன்ற வெரி ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது எங்கே போடணும்னா, சிபிஆர் தான் நம்மளோட ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் ப்ரைஸ்னால் மார்க்கெட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ராடல் போடுறதுக்கோ ஸ்ட்ராங்கல் போடுறதுக்கோ ஸ்பாட் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ சிபிஆர் வைடாக இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட் ப்ரைஸ் எதுவாக இருக்குன்னா, அந்த சிபிஆரோட சென்டர் லைன் தான் பெஸ்ட்டு ஸ்பாட் ப்ரைஸாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி அந்த சிபிஆரோட சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா 32,680 கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃபாக 32,700 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராடல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 32,700 அப்படின்னு நம்ம ஸ்ட்ராடல் எடுத்தோன்னா, 32,700 ஸ்ட்ராடல் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதான் அந்த ஸ்ட்ராடல். ஸோ மார்னிங் 9:20 நான் இந்த ஸ்ட்ராடல் எடுத்துகிட்டு ஒரு 940, 950 ரேஞ்சுக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு 4,000 rupees ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. என்னோட ஸ்ட்ராட்டஜி படி மண்டே அன்னைக்கு நான் எப்போவுமே ஒரு 10:15 தான் நான் வந்து ட்ரேடிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த வீக்லி அனாலிசிஸ் ஃபஸ்ட் கேண்டில் முடியணும், அது கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது நான் டைரக்ஷனலாக இருக்கும்போது மார்க்கெட் எனக்கு ஹாலிடேன்றதால நான் வந்து ஸ்ட்ராடல் எடுத்துட்டேன். அந்த ஸ்ட்ராடலும் சீக்கிரமாக டிகே ஆகிட்டு ஒரு 4,000 rupees ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அந்த 4,000 rupees வந்து ஒரு பெனிஃபிட் தான். அடுத்த ட்ரேடுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகும், இல்லை சார்ஜஸ்க்கு ஒரு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆகும் அப்படின்னு இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் லைட்டாக மேலே போக ஆரம்பிச்சது. கீழே வந்துட்டு ஷார்ட்னு தெரிஞ்ச அப்புறம் 10:15 அப்புறம் மார்க்கெட் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்ஸில் மேலே போக ஆரம்பிச்சது. எக்ஸாக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 33,500 அப்படின்ற ஒரு கால் ஆப்ஷனை கொஞ்சம் அக்ரெசிவாக செல் பண்ணலாம்னு நினச்சேன். 600 குவான்டிட்டிஸ் போட்டு செல் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸ் காமிச்சிது. 20 பாயிண்ட்ஸ் லாஸ் காமிச்சிட்டு எப்படியும் ஷார்ட் சைடில் தான் இருக்கும்போது அதனால் நம்ம வெயிட் பண்ணுறோம். 20 பாயிண்ட்ஸ் லாஸ்லேருந்து திருப்பி கீழே வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை புக் பண்ணிட்டேன். எந்த மாதிரி இடத்துலனா, கொஞ்சம் புல் பேக் வந்தோடனே புக் பண்ணிவிட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இடம் என்னன்னா, ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸோ இல்லை நல்ல சப்போர்ட்டோ அந்த மாதிரி இடம் கிடச்சிதுன்னா அங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் சைடு போக போகுதுன்னு நீங்கள் வியூ வச்சிருக்கிறதால நீங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் போனால் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஸோ எங்கே போய் நான் செல் பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி 200 MA கிட்ட வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுல்ல, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச அப்புறம், ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆன அப்புறம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே நீங்கள் 200 MA தாண்டி மார்க்கெட் போகிற வரைக்கும் நீங்கள் செல்லிங்லேயே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸாக்டாக பண்ண விஷயம் அதுதான். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. என்ன டைம் ஆகுது? ஒரு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, இப்போ என்ன டைம்? இப்போ பார்த்தீங்கன்னா 33,700 கால் ஆப்ஷன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் வந்து நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி ஹோல்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 60 rupeesல அதை செல் பண்ணேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்ட் ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 27 to 30 பாயிண்ட்ஸ் கிட்ட புக் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் ட்ரேடில் 600 குவான்டிட்டிஸ் கிட்ட போட்டு. ஸோ இந்த ட்ரேடை நான் எந்த பேசிஸில் ஹோல்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாலிசிஸ் பண்ணோம், க்ளீனாக இருக்குது. அது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ஷார்ட் சைடில் இருக்க போகுது. ஸோ நம்ம இப்போ செல்லிங் ட்ரேட் தான் பண்ணுறோம், ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறோம், விச் மீன்ஸ் அது டிகேவும் ஆகும். வர நாளில் நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலுமே அது டிகே ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஷார்ட் சைடில் கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுறீங்க, அதனால் மார்க்கெட் கூடவே நீங்கள் இருக்கீங்க, வித் த ட்ரெண்ட் இருக்கீங்க. ஸோ எப்போ இன்றைக்கி இதை எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரீசெண்ட் ஹைஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து 1 hour கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சு, க்ரீன் கலரில் க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் மார்க்கெட்டோட எக்ஸிட் பண்ணலாம். இதுதான் என்னோட எக்ஸிட் ஐடியாவாக இருந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எடுத்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகணும் பயப்பட தேவையில்லை, எங்கே போகும் போகாது அப்படி எதுவுமே நீங்கள் யோசிக்க தேவை கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் டைரக்ஷனல். ஸோ மார்க்கெட் இங்கே தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னேன், 32,700 ஸ்ட்ராடில் நான் எடுத்தேன். அந்த ஸ்ட்ராடில் வந்து அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே வந்து மார்க்கெட்டே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குன்ற போது எந்த அளவுக்கு அனாலிசிஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நான் செல் பண்ண ப்ரீமியம்ஸ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800க்கு மேலே ப்ரீமியம் செல் பண்ணியிருக்கேன். அதை நான் புக் பண்ணும்போது 780 கிட்ட, ஸோ 20 பாயிண்ட்ஸ் கிட்ட புக் பண்ணியிருக்கேன், 150 குவான்டிட்டிஸ்.
இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 640 ஆல்மோஸ்ட் 650 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 800 நீங்கள் செல் பண்ண ஒரு ஸ்ட்ராடில் இன்றைக்கி ஒரே நாளில் நான் டைரக்ஷனல் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஹோல்டு பண்ணாலே ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இன் அ சிங்கிள் டே ஒரு ஸ்ட்ராடில். ஏன்னா மார்க்கெட் அங்கேயே ஓப்பன் ஆகி அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த யூஎஸ் ஹாலிடே அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டோ இப்போ ஆஃப்டர் ஃபால் ஒரு கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ ஒரு சின்ன வியூ எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலான்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 150 குவான்டிட்டிஸ் வந்து 150 குவான்டிட்டிஸ் வச்சு 150 பாயிண்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற போது அது எவ்வளோ பெரிய ட்ரேட். 22,500 rupees. மார்னிங் வந்து ஒரு 920 ஸ்டாடில் போட்டு 920 ஒரு ஸ்டாடில் போட்டு சிம்பிளாக வெயிட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம ஒரு 915 நம்மளோட பிளானில் ஸ்டிக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரேடை குட்டி ப்ராஃபிட்ஸில் எக்ஸிட் பண்ணிட்டேன். 10:15 பேரிஷ் கேண்டில் வந்தோடனே நான் ஐ ஸ்டார்டட் டு ஷார்ட், அதை கீழே போகிறதுக்காக என்னென்ன ட்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் ஷுர் நான் சொல்ல முடியும் இந்த 33,700 கால் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரீமியம்ஸ் இருக்குல்ல, இந்த 39.50 இது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி 100% ஜீரோக்கு போகுன்றது எனக்கு ஒரு எய்ம் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டில் எதுவுமே நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. அதனால் இந்த 39.50 நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடுவேன்னா அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் போடுவோம். 40 rupees செல் பண்ணுறோன்னா 120 rupees ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு டபுள் அமௌண்ட் 2 டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போச்சுனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா அந்த ட்ரெண்டு கூட போகிறது தான் நம்மளோட வழக்கம். ஸோ இது 100% வந்து இந்த 40 rupeesன்றது ஜீரோவில் தான் முடியும் பிகாஸ் ஆஃப் த வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் வச்சு பார்த்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் பிக்சரோட ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் நிறைய பண்ணவே மாட்டீங்க. ஸோ இது உங்களால் நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ண வர மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆன்லைன் கோர்ஸ் 1-on-1 ஜூம் கிளாஸை எடுப்போம். ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் ஒரு கிளாஸ் கொடுக்க முடியும். அந்த ஃபீ அமௌண்ட்டை பற்றி யோசிக்கவே தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணி எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டல் இப்போ நீங்களும் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, இன்னொருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இன்னொருத்தர் வந்து அவருக்கு ஹோட்டல் பற்றி தெரியும், ஹோட்டலுக்கு வைக்க தெரியும், அந்த 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹோட்டல் வைக்கிறாரு அப்படின்ற போது அவர் ஹோட்டல் வச்சு சம்பாதிக்கிறாரு. நீங்கள் அந்த 10 லட்சத்தை நீங்கள் எஃப்டியில் போட்டு நீங்கள் வட்டி வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த 10 லட்சத்தை வச்சுட்டு நீங்கள் ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வேலை செஞ்சு அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கணும். எங்கேருந்து ஃபுட் வாங்குறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க, எப்படி ஆளுங்க வேலைக்கு தராங்க, எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க, எப்படி கஸ்டமர் பார்க்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் இந்த 10 லட்ச ரூபா போட்டு நீங்கள் திருப்பி அந்த ஒரு ஹோட்டலில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை ஏற்கனவே வச்சிருக்கிற ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு ஹோட்டல் ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, எங்கே வாங்குறீங்க, அவங்க நல்ல மனசு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க உங்களுக்கு சொல்லி தந்து இந்த மாதிரி பண்ணால் சரி வரும்பா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கிறதுனால என்ன உங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகும். டைம் நிறைய கம்மியாகும் உங்களோட ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு 1 year அது நீங்கள் காசு சம்பாதிக்காமல் ஜஸ்ட்டு ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு பேஷனோட 1 year அது ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம் இது வரைக்கும் இத்தனை வருஷமான வச்சுருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பண்டிலாக வச்சு ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இது கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் இந்த கிளாஸஸை நான் என்கரேஜ் பண்ணுறேன். பிகாஸ் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொல்லி தரதுக்கு ஆள் கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 year ஒரு பிரேக் ஈவனாகவே இருந்துட்டு 1 year ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு பிரேக் ஈவனாக இருந்துட்டு மார்க்கெட்டை நிறைய கற்றுக்கிட்டு மேலேயும் கீழே மார்க்கெட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு போட்டு தான் நம்ம கொஞ்சம் டபுள் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எனக்கு எனி டைம் டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோன்னு சொன்னோன்னே நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேஸ் தான் மோஸ்ட்லி கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீக்கெண்டில் யூ கேன் obviously take the classes and you can start your own trading. ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ எஸ், இன்னைக்கு we made almost 19,000 rupees profit here and நிறைய நம்ம அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறதால நிறைய கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் இதில் ஒரு 12,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அப்படி அப்புறம் பார்த்தா என்னோட சின்ன ஜெரோதா அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது ஒரு சின்ன ஹெட்ஜ்க்காக வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு ஸ்மால் குவான்டிட்டிஸ் போட்டு அப்பப்போ ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் இது. ஸோ இன்கேஸ் இப்போ ஒரு பெரிய கிராஷ் நடக்க போகுதுன்னா அதுக்காக நான் ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒரு 2.5 lakhs இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது, மார்க்கெட் திடீர்னு 13,000 12,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம கடகடன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ பேஸ்கெட்டாகவே நான் ஆர்டர் பண்ணி பேஸ்கெட்டாகவே வச்சுருக்கேன் ஒரு போர்ட்ஃபோலியோ.
டப்புன்னு அதை என்ட்ரி பண்ணி விட்டுட்டு அப்படியே அது மார்ஜின்ஸ்க்காக ப்ளெஜ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லிங்க அந்த பொசிஷன்லாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் காசை வச்சு இப்படிலாம் ட்ரேட் பண்ண முடியும், எதுலெல்லாம் ட்ரேட் பண்ணி அப்படி முடியும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ்டாக உங்களுக்காக நம்மளால் பிளான்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் இட், யூ கேன் ஆப்வியஸ்லி வெரி ஈஸிலி யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆன் மை வாட்ஸ்அப் அண்ட் யூ கேன் ஜாயின் மை ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த வாரத்தோட அனாலிசிஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஹைஸ் அண்ட் லோஸை பிரேக் அவுட் பண்ணுற இடத்த தான் மார்க்கெட் நோக்கி போக போகுது 100%, பிகாஸ் இது வந்து வெரி ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வர வாரங்கள் எப்படி போக போகுதுன்னு. என்னோட வியூ வந்து மார்க்கெட் ஷார்ட்டாக தான் இருக்குது அண்ட் ஃபர்தராக கீழே டார்கெட் கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் போகலாம். ஸோ அதுதான் என்னோட வியூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் நான் இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், அகைன் இப்போ தமிழ்லையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஆடியன்ஸ்க்காக தான். ஸோ எஸ், see you in the next video guys. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு தெரியணும் மார்க்கெட் பற்றி, பிகாஸ் நார்த்துலாம் ஆல்ரெடி மார்க்கெட்ஸில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 5000 பேர் 6000 பேர்கிட்ட ஒரு யூடியூப் சேனலாக லைவ் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தமிழில் அந்தளவுக்கு நம்ம இன்னும் வளரல, நம்மளுக்கு லேட்டாக தான் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் நிறைய பேர் வரணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கேட்டுட்ருக்காங்க, ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு வழி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தப்பான வழியில் இந்த பினோமோ மாதிரியோ இல்லை ட்ரேடிங்லேயே வந்து கேம்பிளிங் மாதிரி யூஸ் பண்ணி நிறைய தப்பான வழியில் நிறைய பேர் காசு இழந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் என்ன மாதிரி ஆட்கள் இப்போ என்கிட்ட தான் வரணும்னு இல்லை, என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் கன்சிடரிங் அந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இப்போ கோடிக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களாம் வந்து 35,000 40,000 சொல்லிட்டு கோர்ஸ் எடுக்கிறாங்களா. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம் ட்ரேடிங். ஸோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம், அதான் என்னோட ஐடியாவே இருக்கும். ஸோ தமிழில் பேசுகிறதால வீடியோ 17 minutes கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ see you in the next video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டெய்லி ரீல்ஸ் வரும், டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ரெடியாக வச்சுக்கோங்க டெய்லி பார்க்குறதுக்கு. see you in the next video. Bye bye.